சரி, இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. நாங்க கோயிலுக்கு போறோம். கோயில்ல போயிட்டு கோயில்ல இருக்கிற சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம். மனசார வேண்டுதல் வைக்கிறது நடக்குது. அது நடக்கிறத நாங்க பரிகாரம் செய்யறோம். ஆனா நீங்க கோயிலுக்கும் வர மாட்டீங்க, விபதியும் வைக்க மாட்டேன்றீங்க, கோயில் வாசலுக்கு கூட வர மாட்டேன்றீங்க. ஏன் அப்படின்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. நாங்களும் கோவில்ல தான் இருக்கோம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடல் ஆலயம். ஆலயம்னா என்ன? கோவில். கோவில்னா என்ன? கோயில்னா ஆலயம். அப்ப ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடல் ஆலயம். அப்ப ரெண்டுமே இதை எல்லாரும் சொல்லிதான் கேட்டிருப்போம். இதோட பொருள் நிறைய பேர் தெரியாது. அப்ப ரெண்டுமே ஆலயத்தோட தொடர்புடையதான். அப்ப தெய்வம் யாரு? புரியுதா? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடல் ஆலயம், இது எல்லா மகனும் சொல்லுது. அப்ப தெய்வம் யார் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு யார் யாரெல்லாம் இந்த கேள்வி கேட்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் இந்த விளக்கு கேட்கணும், அவங்க எத்தனை கிலோ வெயிட்டோ அவங்கதான் இந்த தெய்வம். புரியுதா? அப்போ நான் யார், நம்ம யார், நம்ம எதுக்கு பொறுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் இங்க இருக்கேன். அது தெரியாதனால நீங்க கோயில் போயிருக்கீங்க. புரியுதா? இப்போ நெத்தில அப்படி அப்ப கேட்பாங்க, காட்டுங்க, அவரை பாருங்க, கீழே ஒரு கலரு, மேல ஒரு கலரு. அப்போ எங்க வைக்கிறீங்க போட்டு? ரெண்டு புருவத்து நடுவுல. புருவத்துல வச்சுக்கிறீங்க இல்லையா? புருவத்துக்கு நடுவுல வைக்கிறீங்களா? அவருடைய தெளிவு பாருங்க, ரெண்டு புருவத்துக்கு நடுவுல இருக்கு. இது நம்ம சித்த வேதத்துல சாமி சொல்லி இருக்காரு, இரு புருவங்களுக்கு மதில். அவருக்கு சித்த வேதம் தெரியாது, அவர் சித்த வேதம் படிச்சது இல்ல. ஆனா அவரு நான் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட இருந்து வெளியே வர விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளோட துணையா சாமி இருக்கிறார். அப்போ அந்த இரு புருவங்களுக்கு நடுவுல தான் நம்ம என்ன பண்றோம்? விபூதி இடுறோம். நீங்க விபூதி இட்டீங்களா? நீங்க இந்து மார்க்கத்தை கடைபிடிக்கிறீங்க, அதனால விபூதி குங்குமம் இட்டுருக்கீங்க. கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துலதான் சிலுவை போட்டு விடுவாங்க. போடுறாங்களா? இஸ்லாத்துலயும் அந்த இடத்துல போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இஸ்லாத்துல ஆட்கள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கருப்பு தழும்பு வந்துடும். அப்ப அவங்களுக்கு இங்கதான் தழும்பு வரும். இங்க தழும்பு வருது கரெக்ட், இந்த இடத்துல தழும்பு வரும் சில பேருக்கு. சரி, அது ஏன் அங்க முட்டுறாங்க? அவங்க இப்படி வைக்கல, அதனால கீழே முட்டுறாங்க. அப்போ முட்டு எல்லாம் இதுதான். இதுக்கு பேரு தான் சுடுகாடு. என்னது? இதுக்கு பேர் தான் சுடுகாடு. இப்ப சுடுகாடுன்னு மகான்கள் சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன செத்தாதான் என்ன தெரியும்? அனுபவம். சுடுகாடு தெரியும். முன்ன பின்ன செத்தாதான் சொல்றாங்களா இல்லையா? முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொன்னாலே நம்ம எல்லா ஞாபகத்துக்கு வர்றது என்னங்க? சுடுகாடு பத்தி தான் வரும். அப்போ சித்த வேதம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, சித்த வித்தியார்த்தத்தில் சொல்றேன், பொதுமக்களுக்கு சொல்றேன், சித்த வேதத்துல சாமி அக்னி நேத்திரம்னு சொல்றாரு. அக்னி நேத்திரம் எங்க இருக்கு? அக்னி நேத்திரம் பூர்வ மத்தியத்துல எங்கதான் அக்னி நேத்திரம் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க இருக்கு. அந்த இடத்துலதான் நம்மளோட பயிற்சி அபியாசம் பண்ணணும். இது யோக சாஸ்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? அப்ப மகான்கள் என்ன சொன்னாங்க? பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த இடத்துல விபூதியை இட்டு விடுவாங்க. அப்போ தொட்டாச்சா? தொட்டாச்சா? ஏன்னா அங்கதான் குரு இருக்கிறார். அங்கதான். இது பெரிய கான்செப்ட். இவருக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும் சொல்றேன். ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவத்துல மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்லுவாங்க. அப்போ மாதா, பிதா, குரு, தெய்வம்லாம் இங்க இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வேற ஒரு விளக்கம். அது இறைவன் வாய்ப்பு தான் அது சொல்லலாம். இந்து தர்மத்துல, இந்து மார்க்கத்துல எல்லாரும், கிறிஸ்தவத்திலேயும் சரி, இந்த இடத்துல தான் சிலுவை போடுவாங்க. அப்போ இந்த இடத்துலதான் சித்த வேதத்துல நம்ம சாமி சொல்றது குரு இருக்கிற இடம். நம்ம சித்த வேதத்துலதான் நினைக்கிறோம். என்னோட பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சூரிய உதிக்கிற இடம்னு சொல்லுவாங்க மகான்கள். சூட்சமத்துல சூரிய உதயம்னு சொல்லுவாங்க. சூரிய உதயம் சூடு தானே? சூரிய உதயம் சூடு தானே? சூரியன் சூடு தானே? அப்போ அவரு உதிக்கிற இடம் இங்க. அவரை தொட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்க. இது அகம், அகத்துக்குள்ள நடக்கிற சமாச்சாரம்.
அகத்தை உணராம புறத்துல இருந்தீங்கன்னா சூரியனை தரிசிச்சுட்டேன்னு சொல்றது. அப்போ அகத்துல இருக்கிற விஷயம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சதுனால உள்ளம் பெருங்கோயில் ஊனுடாலையும் அந்த குரு இறைவன் இங்க இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம இந்த பயிற்சி பண்றோம். உங்களுக்கு அது தெரியாதனால நீங்க கோவில்ல போயிட்டு எல்லா குருக்களும் இங்க தொட்டு விபூதி இட மாட்டாங்க. நல்லா கவனிங்க, கோவில்ல இருக்கிற குருக்கள் எல்லாரும் இங்க தொட்டு விபூதி இட மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு தான் அந்த விஷயம் தெரியும், கிடைக்கும். நீங்கள் விபூதி உங்க கையில கொடுத்துருவாரு, நீங்க எடுத்து இட்டுட்டு வந்துறீங்க. அப்போ இங்க இடுறீங்கல்ல, இங்க தொட்டு வருந்தி வருத்தப்பட்டு கேட்கறீங்கல்ல, உருகி கேட்கறீங்கல்ல, அதனால உங்களுக்கு அந்த விஷயம் நடக்குது. இதுவே நீங்க அதுக்காக தான் முன்னோர்கள் சொன்னாங்க, கோவிலுக்கு போனா எந்த கோவிலுக்கு போறோமோ அந்த கோவிலோட மூலவர் பேரை சொல்லிதான் என்ன பண்ணணும், கிரிவலமோ இல்லைன்னா கோவில் பரிகாரத்தை சுத்துறதோ எண்ணத்தை அங்க கொண்டு செய்யணும்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, ஊரு கதையை வீட்டுல பேசுறது பார்த்தாம அங்க போய் பேசுறாங்க. கிரிவலம் சுத்திட்டு வந்து உட்காந்து குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணும், குடும்ப பிரச்சனையை அங்க டிஸ்கஸ் பண்ணும். அப்போ உள்ள இருக்கிற உத்தமனே தொட்டாச்சு, வெளியில இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சாஸ்திரத்துக்காக ஏற்படுத்தியிருக்கான். அங்க போய் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இடம். நம்ம வீட்டுல 4 அடி 10 அடி மேக்சிமம் இருக்கும். அநேகமா இருந்தா கூட ஒரு பங்களாவா இருந்தா கூட 1500 ஸ்கொயர் ஃபீட் 2300 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கு. ஆனா கோவில் அதனால தான் முன்னோர்கள் பல ஏக்கர்ல நிறுவனாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வராது, எல்லாமே பரிபூர்ண சுத்தமா இருக்கும், நல்ல எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த நல்ல எண்ணங்கள் இப்போ என் தம்பி மாதிரி அநேக மக்கள் அங்க போய் தன்னோட கஷ்டங்களை சொல்லும் போது நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போய் அந்த இடம் வந்து திருப்பியும் வந்து நெகட்டிவ் எனர்ஜியா சூழ ஆரம்பிக்கும். என்னோட பதிவுல ஒன்று போட்டிருப்பேன், கோவிலில் போகும் நன்மைகள், எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான், அத பதிவுல பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தூய்மை பண்றதுக்கு தான் 3 கால பூஜை, 4 கால பூஜை. பூஜை பண்ணும்போது மணி அடிக்கிறாங்களா? வீட்லயே மணி அடிக்கணுமா? எதுக்கு மணி அடிக்கணும் தெரியல. இறந்துட்டாங்கன்னா மோளம் வைக்கிறோமா? இறந்துட்டு துக்க செய்தி தானே, எதுக்கு மோளம் வைக்கிறோம்? அது பத்தி எல்லாம் விஷயம் இருக்கு, சொல்றேன். கல்யாணம் தானே, கல்யாணத்துல மங்கள வாத்தியம்னு பேரு. மங்கள வாத்தியம் வைக்கிற இடத்துல மங்கள வாத்தியம் வைக்கணும். அங்க போய் ஜெண்ட மோளம்ன்றது உக்கரம், ஜெண்ட மோளம் உக்கரம். அப்போ கல்யாணத்துல கொண்டு வந்து மங்கள வாத்தியம் வாசிக்காம நீங்க ஜெண்ட மோளம் வாசிச்சீங்கனாலும் டிஜே மியூசிக்னு சொல்லிட்டு பாட்டு வச்சு கச்சேரி வச்சு கூத்தாட்ட கும்பலாட்ட போயிட்டு அப்படிங்கன்னா அது மூலியமா சில அறிவியல் உண்மைகள்லாம் இருக்கு. வருங்காலத்துல ஒரு பதிவா போடுறேன், அதை பத்தியான விஷயம் சொல்றேன். இப்போ நாங்க ஏன் விபூதி வைக்கலன்றது தெரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? இப்போ எங்களோட மார்க்கத்தை நீங்க பின்பற்றதுனால நீங்க ஏன் கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சிடுச்சா? வாரம் வாரம் போறீங்களா? தோணுச்சுன்னா போவேன். அப்போ இவருக்கு எப்ப தோணுதோ அப்பதான் கோயிலுக்கு போற. அப்போ இப்ப புரிஞ்சுதா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடல் ஆலயம் அப்படின்னா, ஊன் உடல் அப்படின்னா உச்சந்தலையில இருந்து பாதம் வரைக்கும் அர்த்தம். உள்ளம்னா மனம், அந்த மனம் ஊன் உடல் ஆலயம், ஊன் உடல் ஆலயம். உள்ளம்ன்றது மனம், அந்த மனம் தான் பெருங்கோயில். அந்த மனதை தூய்மையாக்கி உட்கார்ந்த இடத்திலேயே நீங்க தியானம் பண்றது, அந்த தியானம் பண்ணுங்க. மோட்ச சூத்திரம் என்ன, இந்த சித்த வித்தியை பெற்றிருந்தீங்கன்னா அந்த சித்த வித்தியை பெற்றுங்க. இல்ல வேற எந்த ஒரு யோக மார்க்கத்தில் இருந்தாலும் அதை பண்ணுங்கன்றதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க நாளுக்கு நாள் அடிச்சு இடிச்சு பிடிச்சி கடிச்சு சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. ஆனா அதை ஜீரணம் பண்றதுக்கு நமக்குள்ள இருந்து உள்ளம் உச்சந்தலை வந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ளுறுப்புகள்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம வாழணும்னா யார் நல்லா இருக்கணும்? நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். யார் நல்லா இருக்கணும்? உடம்புன்னு சொல்லப்படுகிறது எது? இதுல எது உங்க உடம்பு? எல்லாமே. எது ஒரு சுட்டி காட்டுங்க, எது உடம்புன்னு? எல்லாமே உடம்பு. அதுல எது நல்லா இருக்கணும்? எது நல்லா இருக்கணும்? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நல்லா சாப்பிடுறேன். நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்க முடியும்னு யார் சொன்னா? இல்ல பெரியவங்க சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே, என் குழந்தைங்க அப்படிதான் சொல்லி நல்லா சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். அதுதான் என் அன்பு தம்பியே, இதுதான் நம்ம வந்து
காலங்காலமா பின்பற்றி வந்தது இன்னைக்கு நடைமுறையில இல்லை. அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? நீ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு, நான் ஒரு இடத்துல, ஏன்னா அதே எல்லாம் உட்காந்து சாப்பிடணும் விட இருந்தாலும் சாப்பிடுற இடத்துல நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோமா? ஞாபகம் இருக்கா? எல்லாரும் ஒன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி உட்காந்து சாப்பிட்டோமா? ஆமா. இன்னைக்கு எப்படி சாப்பிடுறோம்? அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இருக்காங்க. இதுதான். அப்போ சாப்பிடுறதுலயும் சயின்ஸ் இருக்கு தமிழர்களோட வாழ்வியல் முறையில. இதெல்லாமே இன்னைக்கு பணத்தை தான் சம்பாதிக்கிற நினைக்குமே தவிர யாரும் குணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் தன்னோட உள்ளுறுப்புகளை பாதுகாக்கவும் நம்ம கத்துக்கல. அப்போ அசைவம் சாப்பிட்டா உள்ளுறுப்பு வீணா போயிடுன்றது நமக்கு தெரிஞ்சதுனால நாம அசைவத்துல இருந்தோம். அந்த ஸ்மெல்ல நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால பக்குவம் இல்லாத போது ஒதுங்கி இருந்து பயிற்சி பண்ணோம். இப்போ நம்மளுக்கு அந்த இறைவனோட அருளால நம்மளுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு. அதனால அந்த நேரத்துல கூட உங்ககிட்ட உங்களுக்கு தேவையானது எனக்கு தேவையானது எடுத்து நான் போயிடலாம். இப்ப உங்க வீட்டுல சாப்பிடறா இல்லையா? இப்போ சாப்பிடுறீங்க, அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டம். எதுக்காக சாப்பிடுறேன் அப்படின்னா, நான் ஒதுங்கி இருக்கும்போது என் தம்பிங்களை என் குடும்பத்தை விட்டு விலகிறத நான் உணர்ந்தேன். என் குடும்பத்துக்கே சத்தியத்தை சொல்லி போதிக்க முடியாதன்னா உலகோருக்கு எப்படி சொல்ல முடியுன்றது யோசனாலதான் இதை எப்படி தமிழ் எடுத்துன்னு போறதுன்னு இறைவன்கிட்டயே அதை வச்சு கேட்ட போது நமக்கு சில பக்குவத்தையும் அனுபவத்தையும் கொடுத்தாரு. அந்த அனுபவம் மூலியமா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு என்னையும் காப்பாத்திக்கிறேன், என்னை சேர்ந்தவங்களுக்கும் சத்தியத்தை போதிச்சுட்டு இருக்கேன். அதையும் மீறி இந்த மாதிரி சகோதரர்கள் மூலியமா உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே பதில எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கவனமா கேளுங்க. இந்த மாதிரி அப்பப்போ நடக்கிற இன்டர்வியூல சில விஷயம் சொல்லுவோம். நல்லது.